அஸ்ஸலாமு அலைக்கும். நான்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ரம்ஜானுக்கு எப்போ ட்ரெஸ் வாங்கி தர போறீங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவெல்லாம் அரிச்சு எடுத்துருவேன். ஆனால் இப்போ இருக்க பசங்ககிட்ட அந்த எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல. காலையிலே தம்பிக்கு லீவ் போட்டுட்டு வெளியில கிளம்பியாச்சு. எங்கன்னா பாஸ்போர்ட் ரினிவலுக்கு தான். எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் தனா மாலுக்கு போயிட்டு பாஸ்போர்ட் ரினிவல் முடிச்சுட்டு அப்படியே லூலுக்கு போயாச்சு. எப்பயுமே ஆன்லைன் ஆப்லேயே போட்டு எல்லாமே வாங்கிருவேன். ஆனால் இந்த டைம் என்னென்னா அரிசி, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. சரி, அதனால ஸ்ட்ரைட்டாகவே வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கான இஃப்தார் விலாகுமே கிடையாது. ஏன்னா இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி வெளியில் தான் வாங்கணும். ஸோ அதையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு வந்திருந்தேன். அப்படியே பசங்களுக்கு மட்டும் ஆர்என்பியில் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். என் பையன் கடைக்குள்ளேயே வரல, வெளியில் நின்றுக்கிட்டே சொல்லிட்டான், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணாம், நான் வரமாட்டேன், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பொண்ணுக்குமே ஃபிட்டிங்ஸ் எதுவுமே சரியாக அமையல. சரி, அதனால் 1, 2 ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியாச்சு. நீங்கள் பஹ்ரைனில் இருக்கீங்கன்னா எந்த ஷாப்பில் வந்து பசங்களுக்கு ட்ரெஸ் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இதுக்கான ட்ரெஸ் எடுத்துட்டீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். சின்னதாக ஒரு ஷாப்பிங் முடிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாளைக்கு இஃப்தார் விலாகில் பார்க்கலாம். பாய்.